வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா தொல்பொருள் ஆலோசனை குழுவில் தமிழர்களும் உள்ளடக்கம். ஐநா அமர்வின் பின்னணியில் புத்த சாசன அமைச்சு நகர்வு. போராட்டக்காரர்களை கலைக்க பயன்படுத்தப்பட்ட காலாவதியான புகைக்குண்டுகள் மறுக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீலங்காவின் தொல்பொருள் ஆலோசனை குழுவிற்கான புதிய உறுப்பினர்களை நியமித்து புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவினால் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. தொல்பொருள் சின்னங்களை பாதுகாக்கும் வகையில் முன்வைக்கப்படும் ஆலோசனைகளில் தமிழர் தரப்பின் கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் தமிழர் தரப்பிலும் சிலர் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். ஐநா மனித உரிமை பேரவையில் ஸ்ரீலங்காவின் கடந்த கால தீர்மானங்கள் குறித்த முன்னேற்றங்கள் தொடர்பில் கடுமையான இடித்துரைப்புகள் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் இந்த நகர்வு வந்துள்ளது. 2 வருட காலப்பகுதிக்கு நியமிக்கப்பட்டுள்ள இலங்கையின் தொல்பொருள் ஆலோசனை குழுவின் மூலம் தொல்பொருள் பணிப்பாளர் நாயகத்திற்கு ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளன. 19 உறுப்பினர்கள் அடங்கிய இந்த குழுவில் அஸ்கிரிய பீடத்தின் அனுநாயக்க வெண்டர்வே உபாலி தேரர், கலாநிதி பகமூனே சுமங்கல தேரர், எல்லாபல மேதானந்த தேரர் மற்றும் பேராசிரியர் இந்து ராகரே தம்மரத்ன தேரர் உள்ளிட்டோர் அடங்குகின்றனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்று பேராசிரியர் புஷ்பரட்னம், யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் பிள்ளை, கொழும்பு சாகிரா கல்லூரியின் அதிபர் AR மரிக்கார் முகமது ட்ரிஸ்பி ஆகியோரும் இந்த குழுவில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களை கலைப்பதற்காக காலாவதியான கண்ணீர் புகை குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நிராகரிக்கின்றனர். காலாவதியான கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் காவல்துறை சேவைக்கு கண்ணீர் புகை குண்டுகளை கொள்வனவு செய்தபோது அவற்றின் உள்ளடக்கம் தொடர்பில் ரசாயன ஆய்வுக்கூட பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. கண்ணீர் புகை குண்டுகள் தொடர்பில் சமூகம் மற்றும் அமைதிக்கான மையத்தின் குழுவொன்று மேற்கொண்ட ஆய்வில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. ஆய்வின்படி 2022ஆம் ஆண்டில் ஆர்ப்பாட்டங்களை கலைக்க காலாவதியான கண்ணீர் புகை குண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 2000ஆம் ஆண்டு முதல் தயாரிக்கப்பட்ட கண்ணீர் புகை குண்டுகளும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் கடந்த சில நாட்களாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களை கலைப்பதற்கும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் காலாவதியான கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியதாக பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. அத்துடன் கண்ணீர் புகை தாக்குதலால் 3 உயிரிழந்ததாகவும் தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் குற்றம் சாட்டியிருந்தனர். இதனை நிராகரித்த ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவ உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனை வந்ததன் பின்னர் இது தொடர்பில் தாம் கருத்து வெளியிடுவதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் காலாவதியான கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்துவதால் எந்தவொரு பயனும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்படும் கண்ணீர் புகை குண்டுகளை போராட்டக்காரர்களை கலைக்க பயன்படுத்தப்பட்டதாக காவல்துறையின் கலகத்தரப்பு பிரிவின் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இலங்கையில் தேர்தலை நடத்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் நிதி அமைச்சர் என்ற ரீதியில் ரணில் விக்ரமசிங்க தயாராக இல்லை என பெப்ரல் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. எனினும் வன்முறைகள் மற்றும் போராட்டங்களின்றி ஜனநாயக முறையில் தேர்தலை நடத்துமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை வலியுறுத்த முடியும் என இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகண கெட்டியாராஜி தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடாத்த திட்டமிட்டிருந்த தேதியில் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தேர்தல் நடாத்தப்படும் வரை அது தொடரும் எனவும் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹிணி கெட்டியாராஜி தெரிவித்துள்ளார். அத்துடன் மக்கள் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காது ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது செயற்பட்டாலும் அதனை தொடர்ந்து செய்ய முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க பெப்ரல் அமைப்பு கடமைப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் நடைபெறும் வரை தொடர்ந்தும் போராடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் தேர்தல் நடாத்துவது தொடர்பில் சர்வதேச சமூகத்தினரிடமும் சர்வதேச நாணய நிதியத்திடமும் உதவி கோருவது குறித்து அமைப்பு கலந்துரையாடியுள்ளதாகவும் இது தொடர்பிலான இறுதி தீர்மானம் விரைவில் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல இலங்கையில் நடைபெற இருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைப்பதன் மூலம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் நாட்டின் அரசியல் அமைப்பை மீறியுள்ளதாக
ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கெதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய அமைப்பாளருமான திஸ் அத்தநாயக்க வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் நிறுவன ரீதியிலான சீர்திருத்தங்கள் அவசியம் என அமெரிக்காவின் ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஸ்டீவ் ஹாங்கே வலியுறுத்தியுள்ளார். தேவையான மாற்றங்கள் நிகழாத வரை இலங்கையின் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படாது என சிரேஷ்ட பொருளாதார நிபுணரான அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் நிறுவன ரீதியிலான சீர்திருத்தங்கள் ஏற்படுத்தப்படாது விட்டால் சர்வதேச நாணய நிதிய பிணையெடுப்பு இலங்கையின் பொருளாதாரத்திற்கு உதவுவது சந்தேகமே என பேராசிரியர் ஸ்டீவ் ஹான்கே சுட்டிக்காட்டியுள்ளார். நீண்டகால கடன் நிலைத்தன்மையை அடைவதற்கான முயற்சியில் இலங்கையில் நிறுவன ரீதியிலான சீர்திருத்தங்கள் தேவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உயர்மட்ட அரசியலில் உள்ள பெரும்பான்மையான ஆளுமைகள் பல ஆண்டுகளாக இருந்ததைப் போலவே இன்றும் உள்ளதாகவும் அவர்களிடம் மாற்றங்கள் ஏற்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பிணையெடுப்பை எதிர்பார்ப்பது தற்காலிக நிவாரணத்தை மாத்திரமே கிடைக்கச் செய்யும் என குறிப்பிட்ட பேராசிரியர் எனினும் நீண்ட காலத்திற்கு அது உதவாது எனவும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு குறித்து சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்த நிலையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அதனை வன்மையாக கண்டித்துள்ளது. இதன் மூலம் நீதித்துறையின் சுதந்திரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சங்கம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நிதியை தடுக்கும் செயற்பாடுகளுக்கு தடை விதித்து நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால உத்தரவை நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொலவத்த கடந்த 7ஆம் தேதி விமர்சித்திருந்ததோடு நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் செகான் சேமசிங்க கடந்த 10ஆம் தேதி தெரிவித்தார். இந்த இருவரின் கருத்துக்களும் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதித்துள்ளதோடு நீதிமன்றத்தின் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவித்துள்ளதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் இவ்வாறான சட்டத்தை அவமதிக்கும் செயல்கள் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் வரலாற்றில் கடந்த காலங்களில் நடைபெற்ற சம்பவங்களை நினைவில் கொள்வதோடு அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் நீதித்துறையின் சுதந்திரத்தை குறைத்து மதிப்பிடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மேலும் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை மின்சார சபை அதிகாரிகளால் வழங்கப்பட்ட மின்சாரத்தை காரணமாக தெரிவித்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தம்மை பழிவாங்க வகை தேடியுள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சட்டவிரோதமாக மின்சாரம் பெற்றதாக தெரிவித்து கைது செய்யப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட சங்கத்தின் தலைவர் காசிப்பிள்ளை ஜெயவனிதா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று அவர் ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். என்னை வியாழக்கிழமை மின்சார சபையால் வந்து போய் என்னை தடுத்து வச்சிருந்தவர்கள் வெள்ளிக்கிழமை 1 மணிக்கு என்னை விடுதலை செய்தார்கள். பிணையின் மூலம் விடுதலை செய்ய எனக்கு 5ஆம் மாதம் 26ஆம் தேதி மீண்டும் வழக்கென்று சொல்லித்தான் பிணையில் விட்டவர்கள். ஆனால் இவன் மின்சார சபை செய்த குற்றத்துக்கு நான் தண்டனை அனுபவிக்கிற ஆள் இல்லை. அவள் தான் குற்றம் செய்த. அவள் குற்றம் செய்ய நான் தண்டனை அனுபவிக்கிறது. நான் குற்றம் செய்திருந்தால் நான் தண்டனை அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் நான் தண்டனை அனுபவிக்க முடியாது. ஆனால் என்ன கொண்டே வலோகாரமாக தான் நான் அடைச்சிருக்கணும். ஆனால் பரவாயில்லை. இன்னும் நாங்கள் இந்த போராட்டம் நாங்கள் சிறப்பாக தான் தண்டனை போகிறோம். இவன் இந்த லைட்டு நின்றுட்டு போட்டு நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம். நாங்கள் இப்படியே நாங்கள் 30 வருஷம் லைட்டிலேயே இருந்தோம். நாங்கள் நார்மலாக தான் இருந்து நாங்கள் இவர்கள லைட்டு மின்சாரம் வந்ததால் எங்கள்ட கைகளில் காசு இல்லை, எங்கள்ட கருத்துக்களில் நட்டு இல்லை. எல்லாம் மின்சார சபை கட்டணும். மின்சார ஐயோ வல்பு காசு கரங்கில் மக்கள் எல்லாருமே கட்டி கொண்டு இருக்கோம். நாங்களும் எனக்கு என்ன செய்திருக்கணும், மீட்டர் பட்டி பூட்டி இருக்கணும், எனக்கு மின்சாரம் தந்து நான் காசு கட்டலைன்னு சொல்லி இருந்தால் என்ன குற்றமாக எடுத்து கொண்டு போயிருக்கணும். மீட்டர் பட்டி தேவையில்லை, ரிப்பட்டி இருந்தா சரி. என்ன அன்றைக்கு எல்லாம் தான் வந்து கலட்டினவ அதை குற்றம் செய்து போட்டு எனக்கு தண்டனையை தரக்கூடாது. இனியும் அவர்கள் திரும்ப இந்த வழக்கில் என்ன மாதிரி போதோ தெரியாது. எப்படி இருந்தாலும் நான் கதைச்சு நான் இந்த போராட்டத்தை கொண்டே நடத்துவேன். என்ன நேற்று 1 மணிக்கு விடுதலை செய்தார்கள். நான் மீண்டும் வந்து போராட்ட காலத்தில்தான் இருக்கிறேன். புற்றுநோய் தொடர்பில் மக்கள் மத்தியில் அதிக விழிப்புணர்வு அவசியம் என குறிப்பிட்ட புற்றுநோய் சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் ஸ்ரீதரன் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தினால் முற்றாக குணப்படுத்த முடியும் என குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட வைத்திய நிபுணர் புற்றுநோய் தொடர்பில் அச்சம் கொள்ளாது விழிப்புடன் இருந்து புற்றுநோயை வெல்லும் யுகத்தை நோக்கி நகர வேண்டும் என குறிப்பிட்டார். அந்த புற்றுநோய் ஏன் ஒரு அபாயமான நோயாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, புற்றுநோய் தொடங்கின இடத்திலே மட்டும் நிற்கிறேன். அந்த இடத்துலேருந்து தொடங்கின இடத்துலேருந்து அது கீழே இருக்கிற அடித்தள திசுக்களை துளைச்சி கொண்டு போகும். அதிலிருந்து
அப்பால் இரத்தம் நிணநீர் இதோடு சேர்ந்து தொலைவில் இருக்கிற அங்கங்களையும் இந்த புற்றுநோய் தாக்க வல்லது. அந்தபடியாக ஆரம்பத்தில் ஒரு சின்னனாக இருக்கிற அபாயம் இல்லாமல் இருக்கிற இந்த புற்றுநோயானது வளர வளர உடல் முழுக்க பரவி மரணத்தை ஏற்படுத்துறத காணக்கூடியதாக இருக்குது. இந்த புற்றுநோயை நாங்கள் ஏன் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கணும் என்றால் அதை வளர விட்டால் அது மரணம். முதல்லையே கண்டுபிடிச்சா நாங்கள் பூரணமாக இதை குணப்படுத்த முடியும். இந்த புற்றுநோயை ஆரம்பத்தில் கண்டறிவதற்கான அதில் உள்ள அனுகூலங்களை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். புற்றுநோயை வெல்லும் ஒரு சமூகமாக, ஏனென்றால் நிலை 1, நிலை 2, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 புற்றுநோய்கள் 80 வீதத்துக்கு மேல் முற்றாக குணப்படுத்தக்கூடியவை. நிலை 3 ஒரு 40 வீதம் 30 வீதம் நாங்கள் குணப்படுத்தலாம். நிலை 4 புற்றுநோய்கள் ஒரு 0 என்று தான் நான் கூறுவேன். அப்போ 0 30 வீதத்திலிருந்து 80 வீத குணத்தை நோக்கி இந்த மக்களை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பது எமது ஆவாகும். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் பெரியோவான் கல்லூரியின் 200வது ஆண்டை முன்னிட்டு மாணவர்கள் மற்றும் சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபவனி ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக கல்லூரி அதிபர் துசிதரன் தெரிவித்துள்ளார். இந்த நடைபயணம் எதிர்வரும் 13ஆம் தேதி பாடசாலையிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்ட் ஜான்ஸ் கல்லூரி கல்வி மட்டுமல்லாது சமூகத்தோடு தொடர்பான பல விடயங்களையும் முன்னிறுத்தி தன்னுடைய செயற்பாடுகளை ஏறெடுத்து வருகின்றது. 13ஆம் தேதி காலையிலே 7:30 மணிக்கு எங்களுடைய பாடசாலையிலிருந்து ஒரு நடைபவனி ஆரம்பமாகின்றது. அங்கே அந்த நடைபவனியின் கருப்பொருளாக நாங்கள் இந்த விடயத்தையும், அதாவது புற்றுநோயை ஆரம்பத்திலே இனங்கண்டு அதை குணப்படுத்துகின்ற வழிமுறைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் முகமாக அந்த கருப்பொருளையும் எங்களுடைய கருப்பொருளோடு இணைத்து அந்த நடைபவனியை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். நாங்கள் இந்த சிந்தனையை முன்னெடுக்கும் போது வைத்தியசாலையை அணுகிய போது அங்கே வைத்தியசாலையும் அதே சிந்தனையோடு இருந்தமையால் இந்த காரியம் எங்களுக்கு வாய்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரின்சஸ் குரூஸ் எனப்படும் அதிசொகுசு பயணிகள் கப்பல் இன்று கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. குறித்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து துபாய் நோக்கி பயணிக்க உள்ளதாக தெரியவந்துள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி நிலை படிப்படியாக முன்னேறி வரும் நிலையில் நாட்டுக்கு விஜயம் செய்யும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையும் தற்போது அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் அதிசொகுசு பயணிகள் கப்பலான பிரின்சஸ் குரூஸ் இன்றைய தினம் இலங்கையை சென்றடைந்துள்ளது. குறித்த கப்பல் 1894 சுற்றுலா பயணிகள் மற்றும் 906 பணியாளர்களுடன் இலங்கையை வந்தடைந்துள்ளது. இந்த கப்பலில் வந்த சுற்றுலா பயணிகளில் 159 பேர் கண்டி, பின்னவல, நீர்கொழும்பு, இங்கிரிய உள்ளிட்ட சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு பயணம் செய்ய உள்ளனர். இந்த நிலையில் குறித்த கப்பல் இன்று இரவு கொழும்பு துறைமுகத்தில் இருந்து துபாய் நோக்கி பயணிக்க உள்ளது. அமெரிக்காவின் லாடர்டேல் துறைமுகத்திலிருந்து பிரின்சஸ் குரூஸ் எனப்படும் அதிசொகுசு பயணிகள் கப்பல் கடந்த ஜனவரி 5ஆம் தேதி தனது பயணத்தை தொடங்கியிருந்தது. இந்த நிலையில் 112 நாட்களுக்கு பின்னர் எதிர்வரும் 27ஆம் தேதி இந்த பயணம் நிறைவடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று பரவலின் பின்னர் சீனாவின் சங்காய் நகரில் இருந்து முதலாவது சுற்றுலா குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். சீனாவின் ஷங்காய் நகரில் இருந்து சைனா ஈஸ்டர்ன் விமான சேவைக்கு சொந்தமான MU 231 என்ற விமானத்தில் அவர்கள் நேற்று இரவு இலங்கையை வந்தடைந்தனர். 181 பேர் கொண்ட குறித்த சீன சுற்றுலா குழுவினர் 7 நாட்கள் இலங்கையில் தங்கியிருப்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களை ஸ்ரீலங்கா வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய மற்றும் இலங்கைக்கான சீன தூதுவர் ஆகியோர் வரவேற்றுள்ளனர். நேற்று முதல் வாராந்தம் சீனாவின் ஷங்காய் மற்றும் குங்பிங் சர்வதேச விமான நிலையங்களில் இருந்து சைனா ஈஸ்டர்ன் விமான சேவையினால் இலங்கைக்கு 6 விமான பயண சேவைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. இதேவேளை கடந்த 1ஆம் தேதி 115 சீன சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா தொல்பொருள் ஆலோசனை குழுவில் தமிழர்களும் உள்ளடக்கம். ஐநா அமர்வின் பின்னணியில் புத்த சாசன அமைச்சு நகர்வு. போராட்டக்காரர்களை கலைக்க பயன்படுத்தப்பட்ட காலாவதியான புகைக்குண்டுகள் மறுக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை. இலங்கையில் நிறுவன ரீதியிலான சீர்திருத்தங்கள் அவசியம். ஜோன் ஹோப்கின்ஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் வலியுறுத்தல். எடப்பாடி பழனிசாமி தொடர்பில் இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது.
உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.